இளைஞர்கள் அரசியல் பழகாம பாத்துக்கிட்டாங்க. கேள்வி கேட்டுருவான் இல்லாம அவன் நெருப்பு, இளைஞன் நெருப்பு. அவன் கேள்வி கேட்ற கூடாதுன்றதுக்காக ஒரு தலைமுறையவே அரசியல் பழக விடாம பண்ணது யாரு? இளைஞர்களை அரசியல் மயப்படுத்த தாவேக்கா பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன? சாமி 75 வருஷமா நீங்க எங்களை சீரியல் பார்க்க வச்சீங்க. 2 வருஷமா நாங்க டிபேட் பார்க்க வைக்கிறோம் சாமி. இந்த டிபேட்டுக்கு இந்த கூட்டமும் 2 ஹவர் நடத்தினாலும் 2 லட்சம் பேர் பாக்குறாங்க. அவன் யாரு? நாங்க கொண்டு வந்தவங்க. எங்களுக்கு அரசியல் தெரியாம இருக்கலாம், கத்துக்கிட்டு இருக்கோம். கொள்கை இல்லாத கூட்டம் சொல்றீங்க, நடிகரோட பின்னாடி இருக்கிற கூட்டம் சொல்றீங்க. நான் ரொம்ப சிம்பிளா நியாயமா கேட்கிறேன். மனசை சொல்லுங்க, மாற்று கட்சி கூட யோசிங்க. மாற்றத்தை நோக்கி போறோம், மக்களுக்கு ஒரு தேவை இருக்கு அப்படின்னு சொல்லி விஜய் சார் கட்சி ஆரம்பிச்சிருந்தா இன்னைக்கு நீங்க சொல்லக்கூடிய சோ கால்டு அந்த இளைஞன், அந்த ரசிகன் பின்னாடி போயிருப்பான மாட்டானா? இன்னைக்கு நாங்க தான் கொள்கை படல இல்ல, நாங்க அப்படியே ரசிகர்கள் தானே, நாங்க போயிருப்போம் தானே. அப்ப எதுக்கு ஒருத்தர் பிரயத்தனம் எடுத்து 5 கொள்கை தலைவர்களை கொண்டு வந்து வச்சு இதுதான்ப்பா நம்மளுடைய வழிகாட்டிகள், இவங்களை ஃபாலோ பண்ணி தான்ப்பா நம்மளுடைய கட்சி இருக்க போது ஏன் சொல்லணும்னா, கொள்கை இல்லாம போயிட்டோம். கொள்கையை பேசிக்கிட்டு கூட அண்ணா அறிவாலயத்துல பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் சிலை கூட வைக்காம நின்றுட்டு இருக்காங்க. இன்னைக்கு மாத்துவோம், இன்னையில இருந்தாவது மாத்துவோம். அடுத்த தலைமுறை அரசியல் வகைப்படட்டும், இன்னைக்கு இருக்கிறவங்க நேர்வகைப்படுத்துவோம் நாங்க ஆரம்பிச்சிருக்கோம்.